ஹாய் எவ்ரிவன், குட் மார்னிங். சூப்பர் உமன்ஸ் ஆகிறதுக்கு ஃபர்ஸ்ட் டிப் லாஸ்ட் வீக் பார்த்தோம் இல்லையா? இந்த வீக் வந்து உங்களோட செகண்ட் டிப் இஸ் பிலீவ் இன் யுவர் செல்ஃப். எஸ் மேடம், நான் என்ன பிலீவ் பண்ணாமல் இல்லையே அப்படின்னு கேட்பீங்க. நம்ம பிலீவ் பண்ணுவோம், ஆனால் எவ்வளோ ஸ்ட்ராங்காக நம்மளை பிலீவ் பண்ணுறோம் அப்படின்றது தான் நம்ம சக்ஸஸ் இருக்குது. ஸோ அதுக்கான ஒரு குட்டி கதை. நைன் இயர்ஸ் ஓல்டு பாய். அவருக்கு வந்து அப்பா அம்மா யாருமே இல்லை. ஸோ அந்த பையன் வந்து அனாதையாக இருக்கான். அப்போது ஸ்ட்ரீட்ஸில் வந்து வாஸ் சர்ச்சிங் ஃபார் த ஜாப். ஒரு கடையாக போய் வேலை கேட்டுட்டு இருக்கும்போது ஒரு எலக்ட்ரிக்கல் கடையில் அவனுக்கு ஒரு வேலை கிடைக்குது. ஸோ அந்த எலக்ட்ரிக் கடையில் வேலை செஞ்சுக்கிட்டே அவனோட வாழ்க்கையை தொடங்குறான். அந்த கொஞ்ச நாள் போக போக அவனுக்கு வந்து அந்த எலக்ட்ரிக்கல் பொருட்கள் செய்கிறதுல ஆர்வம் அதிகமாகுது. அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு புது விதமான எலக்ட்ரிக்கல் சாக்கெட் செய்யறதுக்கான ஒரு ஐடியா அவனுக்கு வருது. இந்த மாதிரியான சாக்கெட் செஞ்சால் இட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறான். ஸோ அதுக்கான சாக்கெட் செய்யறதுக்கு அவன் முயற்சி செய்கிறான். ஸோ அவனோட வேலை நேரங்கள் போக மிச்சம் இருக்கிற நேரங்களில் அங்கே இருக்கக்கூடிய வேஸ்ட் பொருட்களெல்லாம் வச்சு எப்படி சாக்கெட் செய்யுது, இல்லை அங்கே இருக்கக்கூடிய பாகங்களை வச்சு அவன் வந்து சாக்கெட் செய்யறதுக்கான ப்ரிப்ரேஷனில் இருக்கான். ஒரு நாள் வந்து என்ன பண்ணுறான், ஒரு புது விதமான சாக்கெட்டும் செய்கிறான். செஞ்சு ஒரு ஆர்வமாக கொண்டு போய் அவங்களோட முதலாளிகிட்ட காட்டுறான். முதலாளி இந்த சாக்கெட் பாருங்களேன், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இந்த பல்புக்காக நான் செஞ்சுருக்கேன் அப்படின்னு காட்டும்போது அவர் வந்து என்ன பண்ணுறாரு, டிஸ்கரேஜ் பண்ணுறாரு. இதெல்லாம் என்னப்பா சாக்கெட்டு, மார்க்கெட்டில் இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, ஓடவே ஓடாது, இதெல்லாம் விட்டுட்டு நீ வேலையை செய்ய சொன்னால் ஒரு தேவையில்லாத வேலைலாம் ஏன்பா செஞ்சிட்ருக்கிற, போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிடுறாரு. இவன் வந்து ரொம்ப மனசுடைஞ்சிடறான். கொஞ்ச நாள் ஆகுது, அவனுக்கு ஒரு திருமணம் நடக்குது. மனைவி வராங்க. அவன் வாழ்க்கையை தொடங்க ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நாள் போய்கிட்டு இருக்கு. இருந்தாலும் அவன் மனசுக்குள்ளே நம்ம வந்து புதுசாக ஏதோ நம்ம கண்டுபிடிக்க முடியும், நிறைய விஷயங்கள் இந்த எலக்ட்ரிக்கல் ஃபீல்டில் நம்ம செய்ய முடியும் அப்படின்ற ஆர்வம் குறையவே இல்லை. அவன் மீது அவன் கொண்ட நம்பிக்கை கம்மியாகவே இல்லை. ஸோ இப்படியே போய்கிட்டு இருக்கு, காலங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த சாக்கெட் செய்கிற விஷயத்த என்ன பண்ணுறாங்க, அவன் மனைவியும் அவனும் சேர்ந்து வீட்டிலேயே குடிசை தொழில் மாதிரி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ புதுசான சாக்கெட்ஸ்லாம் தயாரித்து வச்சுருக்காங்க. இப்போ அதை அவன் மார்க்கெட்டிங் பண்ணணும்னு நினைக்கிறான். அதே சமயத்தில் வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கான் அவன். ஸோ இப்போ என்னென்னா ஒரு சிச்சுவேஷன் வருது, வேலையை விட்டுட்டு இந்த பிஸ்னஸை தொடங்கலாமா இல்லை வேலையை கண்டினியூ பண்ணலாமா. தைரியமாக என்ன பண்ணுறான், துணிஞ்சு தன் மீது உள்ள நம்பிக்கையால் வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு வீட்டில் வந்து குடிசை தொழில் போல் அந்த சாக்கெட்ஸு பல்ப்ஸ் அந்த தயாரிக்கிறத வந்து வீட்லேயே அவனும் மனைவியும் சேர்ந்து செய்கிறாங்க. நிறைய விஷயங்கள் நிறைய தயாரிச்சிடுறாங்க. கடையாக எடுத்துகிட்டு போய் கேட்குறாங்க, எங்களோட சாக்கெட்டோட விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, கேட்கும்பொழுது அவங்களுக்கு வந்து யாருமே ஆர்டர் கொடுக்க முன் வரலை. எல்லாருமே ரிஜெக்ட் பண்ணுறாங்க. இது புதுசுப்பா, இதெல்லாம் எடுத்து நாங்கள் பண்ண முடியுமான்னு தெரியல, மார்க்கெட்டில் போகுமான்னு தெரியல. ஸோ இப்படியே ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ரிஜெக்ஷன். ஆனாலும் அவனோட நம்பிக்கையை அவன் கைவிடவே இல்லை. வீடாக போய் விற்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறாங்க. வீடாக போகிறாங்க. அதுலேயுமே ரொம்ப பெரிய அளவில் அவங்களுக்கு ஒன்றும் வியாபாரம் ஆகலை, 1-2 பீஸ் வியாபாரம் ஆகுது. இப்படி இருக்கும்போது அவனுக்கு இன்னும் நிறையா யுத்திகள் வருது, நிறைய பொருட்களை தயாரிக்கிறான், நிறைய புதுமையானது வச்சுருக்கான். ஆனால் அது வியாபாரம் பண்ணக்கூடிய விஷயம் எப்படின்றது ரொம்ப ஸ்ட்ரகிளிங்கில் இருக்கும்பொழுது கொஞ்ச நாள் ஆகிட்டே இருக்குது. அவனே வந்து அவனோட ப்ராப்பர்ட்டிஸு தட்டுமுட்டு சாமான் முதற்கொண்டு விற்று ரொம்ப கஷ்டமான நிலைமைக்கு போயிடுறான். இருந்தாலும் அவன் மீது உள்ள நம்பிக்கையை அவன் கைவிடலை. ஸோ இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு ஆர்டர் அவனுக்கு கிடைக்குது. தேர் இஸ் அ லைஃப் சேஞ்சிங் டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லலாம். ஒரு ஆர்டர் கிடைக்குது. ஒரு 1000 சாக்கெட் செய்யறதுக்கான ஆர்டர் கொடுக்குறாங்க. அந்த ஆர்டரை அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு கொடுத்த உடனே அதுலேருந்து அவனுக்கு நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்க ஆரம்பிக்குது. அவனோட சாக்கெட்ஸ் வந்து மார்க்கெட்டில் வெளியில் வருது, எல்லாரும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்குன்னும் போது அடுத்தடுத்த ஆர்டர்ஸாக அவனுக்கு கிடச்சி அவன் ஒரு பெரிய லெவலுக்கு பெரிய கம்பெனியாக மாறுறாங்க. இந்த பெரிய கம்பெனியாக மாறினவங்க யாருன்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு பேனாசோனிக் அப்படின்னு இந்தியாவிலேயே உலகம் முழுத்தையும், இந்தியா மட்டும் இல்லை உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பேனாசோனிக் அப்படின்ற அந்த கம்பெனியோட ஓனரோட கதை தான் இது. ஸோ முதல் கட்டத்தில் அவருக்கு தோல்வி வந்தப்போ அவர் மேலே இருக்க நம்பிக்கையை அவர் விட்டுட்டு பின்னோக்கி போயிருந்தார்னா இன்னைக்கு ஒரு பிரபலமான பில்லியன்ஸ் அண்ட் ட்ரில்லியன்ஸ் டேர்ன் ஓவர் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியோட முதலாளியாக அவர் ஆயிருக்க முடியாது. ஸோ பிலீவ் இன் யுவர் செல்ஃப் அப்படின்னா என்ன அர்த்தம், உங்கள் மீது வைத்துள்ள நம்பிக்கை என்றைக்குமே உங்களுக்கு குறையக்கூடாது. உங்கள் நம்பிக்கை அதான் உங்கள் திறமையை வளர்த்துக்கிறதுக்கும் உங்களோட மார்க்கெட்டிங் உங்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ அது ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ தோல்வியை கண்டு தோழாமல் எப்போ உங்களை நீங்கள் நம்பி உங்கள் மேலே முழு நம்பிக்கை வச்சு ஒரு விஷயத்தை செய்கிறீங்களோ அன்னைக்கு உங்களுடைய வெற்றி உங்கள் கையில். ஸோ அடுத்த வாரம் நெக்ஸ்ட் இன்னொரு டிப்ஸோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.